நான் அடுத்ததாக பார்க்க போகிறது பேட்டர்ன் ஃபில். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, பேட்டர்ன் ஃபில் கிளிக் பண்ணுறீங்க, டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து 2 கலர், ஃபுல் கலர், பிட் மேப். 2 கலர் செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸ் ஜஸ்ட் ஒன்று ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ளை அவுட் ஆஃப் நிறைய ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் டு பேக்கு. அதாவது ஃப்ரண்ட்னா இங்கே முன்னால் பிளாக் ஃபில் பண்ணிக்கிறீங்க, இது ஃப்ரண்ட். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் கலர் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்லி வந்து 2 கலர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பொசிஷன், அதாவது எக்ஸ் ஆக்ஸ், ஒய் ஆக்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ் ஆக்ஸில் நகரணும், ஒய் ஆக்ஸில் எவ்வளோ தூரம் நகரணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். வித்து வந்து இந்த ஆப்ஜெக்டோடைய வித்து எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் இந்த சைஸில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது செலக்ட் பண்ணிக்குவோம். டிரான்ஸ்ஃபார்ம், ஸ்கியூஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கியூஸ் எவ்வளோ பண்ணணும், ஸ்கியூஸ் எவ்வளோ டிகிரி வரணும், ரொட்டேட் எவ்வளோ டிகிரி வரணும் இந்த ஏரியாவில் கொடுத்துக்கலாம். ரோ ஆர் காலம் ஆப்செட், ரோவில் உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வரணும், எவ்வளோ சைஸ் வரணும், அல்லது காலமில் எவ்வளோ சைஸ் வரணும் நீங்கள் இந்த ஏரியாவில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட சைஸ் வந்துட்டு 20 கொடுத்துக்குவோம். இந்த டயலாக் பாக்ஸில் இந்த எக்ஸ்எக்ஸ் ஒய்எக்ஸ் பொசிஷன் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம எக்ஸ்எக்ஸில் வந்துட்டு 30 கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இது மாறி இருக்கிறது, ஏதாவது எக்ஸ்எக்ஸும் பொசிஷன் நகர்ந்துருக்கும். அடுத்து 0. ஒய்எக்ஸில் வந்துட்டு 30 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒய்எக்ஸில் கொஞ்சம் நகர்ந்துருக்கும். அடுத்து சைஸை நீங்கள் முதல்ல பார்த்துட்டீங்க. ஸ்கியூஸ் வந்துட்டு 30 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க, வந்து ஸ்கியூஸ் ஆயிருக்கு. அடுத்து ரொட்டேட் வந்து 30 டிகிரி கொடுக்குறீங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா 30 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அடுத்து ரோ ஆர் காலம் ஆப்செட். இப்போ நீங்கள் ரோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இதில் வந்து 30 கொடுத்தீங்கன்னா இந்த ரோ வந்து ரோ வைஸா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிருக்கும். அடுத்து பேட்டர்ன் கிளிக் பண்ணீங்கன்னா காலம் செலக்ட் பண்ணிட்டு 30 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸா மாறி இருக்கும். காலம் வைஸா மாறி இருக்கு. நீங்க இப்போ அந்த பேட்டர்ன் ஃபில் வந்துட்டு 2 கலர் பார்த்தீங்க. இந்த 2 கலர்ல இந்த டிஃபால்ட்டா இருக்கிறது மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை நான் பேட்டர்ன் கிரியேட் பண்ணதை ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பேட்டர்ன் ஃபில்லா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டூல்ஸ்ல கிரியேட் பேட்டர்ன் கிளிக் பண்றீங்க. இது என்ன டைப் இருக்கு, நம்ம 2 கலர் கொடுத்துக்குவோம். ரெசல்யூஷன் எந்த அளவு ரெசல்யூஷன் வேணும் இருக்கு, நம்ம மீடியம் கொடுத்துக்கலாம், இல்லை ஹை, உங்களுக்கு என்ன சூஸ் பண்றீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஹை கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி தெரியுதுங்களா, பிளஸ் மாதிரி, அதில் ஜஸ்ட் இங்கே டாப்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க எட்ஜுக்கு. அப்போ வந்து கிரியேட் பேட்டர்ன் வித் செலக்டட் ஏரியான்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஏரியா வந்து பேட்டர்னுக்கு செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்க ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றீங்க. இப்போ பேட்டர்ன் ஃபில் செலக்ட் பண்றீங்க. பேட்டர்ன் ஃபில்ல சூஸ் பண்ணிக்கிறீங்க, நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, அதான் வந்து இங்க வந்திருக்கு. செலக்ட் பண்ணிக்கிறீங்க கலர். ஆப்ஜெக்டோட சைஸ் எவ்வளவு கொடுக்குறோம்னா 20 கொடுத்துக்கலாம். ஓகே. பாத்தீங்களா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இங்க வந்திருக்கு. இதான் கிரியேட் பண்றது. அடுத்த டைப்பா இருக்கு வந்து ஃபுல் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் சைஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரோ காலம் ஆப்செட் இதெல்லாம் வந்து காமன் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதே இதுக்கும். இப்போ நாங்கள் 2 கலர் மட்டும்தான் பேட்டர்ன் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை ஃபுல் கலர்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிரியேட் பண்ண முடியும்.
இப்போ இந்த கலர் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஜெக்ட் நீங்க டூல்ஸ்ல கிரியேட் பேட்டர்ன் கிளிக் பண்றீங்க. இதுல வந்து ஃபுல் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறீங்க. அதே மாதிரி பிளஸ் மாதிரி சிம்பிள் மாறி இருக்கும் அந்த பாயிண்டர் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. ஏரியா எந்த அளவுக்கு நம்மளோடதுன்னு செலக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கிரியேட் பேட்டர்ன் வித் செலக்டட் ஏரியா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து எங்க போய் சேவ் பண்ணிட்டோம், அதாவது உங்களை பேட்டர்ன் ஃபைல்ல சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்டு நம்ம இப்போ சாம்பிளுக்காக டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்றீங்க. இப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டைல் சேவ் ஆயிடுச்சு. ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றீங்க. ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேட்டர்ன் ஃபில் கிளிக் பண்றீங்க. அதில் ஃபுல் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. லோடுன்னு இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இம்போர்ட்னு சொல்லி இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்றோம். அப்போ டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க ஸ்டைல்னு சொல்லிட்டு மை ஸ்டைல்ன்ட்டு இம்போர்ட் பண்றீங்க. இப்போ வந்து வியூக்கு உங்களுக்கு வந்துருச்சு. இதோட சைஸ் நீங்க கொடுத்துக்கிறீங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபுல் கலர்ல கிரியேட் பண்ண பேட்டர்ன் இங்க வந்துருச்சு. பேட்டர்ன் ஃபில் அடுத்ததாகிறது பிட் மேப். இந்த பிட் மேப்ல இந்த ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எது ஒன்று சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ இல்லை இதுலயும் எனக்கு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லோடு கிளிக் பண்றீங்க. உங்களுடைய இமேஜ் ஏரியா எங்க இருக்கோ அங்க செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்க டைரக்டா உங்களுக்கு பிளேஸ் ஆகிக்கும். அதோட சைஸ் நீங்க என்னன்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த பேட்டர்ன் லோடு எனக்கு வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். அவ்வளவுதான்.